ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு ஜீப்ரா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ சத்யதேவ் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோனி பிரியா பவானி சங்கரும் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோனி பண்ண மிஸ்டேக்கால 4 லட்ச ரூபாய் பணம் வேற ஒரு நபரோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிருது. இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோ பிரியா பவானி சங்கருக்கு ஹெல்ப் பண்ற விதமா அந்த அக்கௌண்ட்டுக்கு போன பணத்தை திரும்ப வர வைக்க இன்டெலிஜென்டா பிளான் பண்றாரு. அவர் நினைச்ச மாதிரியே அந்த பணத்தை தன்னோட புத்திசாலித்தனத்தால வர வச்சிருந்தாரு. பட் இதுக்கப்புறம் பிசினஸ் மேனா இருக்கிற தனஞ்சய அக்கௌண்ட்ல இருக்கிற 5 கோடி பணம் ஹீரோவோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிருது. இதுக்கப்புறம் சில சம்பவம் நடக்குது. தனஞ்சயா தன்னோட பணத்தை ஹீரோ கிட்ட 4 நாள்ல கொடுக்க சொல்றாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த பணத்தை தனஞ்சயாவுக்கு கொடுத்தாரா இல்லையா, அந்த பணம் காணாம போக என்ன காரணம், இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுலயும் குறிப்பா ஹீரோனிக்காக 4 லட்ச ரூபாய் அமௌண்ட்டை அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ண ஹீரோ இன்டெலிஜென்டா ஒரு சில விஷயம் பண்ணுவாரு. அது படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஹீரோ பேங்க்ல ஒர்க் பண்றதுனால அங்க உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ற விஷயம் எல்லாமே படத்துல சூப்பரா இருக்கு. படத்துல ஹீரோ பணத்தை கொள்ளையடிக்க பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ற சீன்ஸ்லாம் படத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. படத்தோட ஹீரோ சத்யதேவ் பேங்க் எம்ப்ளாயா A to Z எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ற ஆக்டிங் படத்துல அல்டிமேட்டா இருக்கு. படத்தோட செகண்ட் ஹீரோவா தனஞ்சயா நடிச்சிருக்காரு. அவரும் மாஸ் ஆக்ஷன் கலந்து செமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. பிரியா பவானி சங்கர் கதைக்கான ஹீரோனியா ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காங்க. சத்யராஜ் இந்த படத்துல கேமியோ ரோல்ல கொஞ்ச நேரம் வந்தாலும் அவரோட அனுபவம் வாய்ந்த நடிப்பை சிறப்பா பண்ணிருக்காரு. படத்தோட வில்லன் சுனில் காமெடியும் ஹியூமர் சீன்ஸும் கலந்து தன்னோட கதாபாத்திரத்தை ஓகேவா கொடுத்திருக்காரு. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட சில சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் மற்ற சீன்ஸ் கொஞ்சம் போரிங்கா இருக்கு. படத்துல பணம் காணாம போனதற்கு யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் கிளைமேக்ஸ்ல ரிவீல் ஆகும். அந்த சீன் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. படத்துல சில எமோஷனல் சீன்ஸ் இருக்கு, அதுவுமே நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல. படத்தோட வில்லன் கதாபாத்திரத்தை இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம். படத்தோட மிகப்பெரிய மைனஸே படத்தோட டியூரேஷன் தான். படத்தோட டியூரேஷனை கண்டிப்பா கம்மி பண்ணிருக்கலாம். படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. படத்துல தேவையில்லாம நிறைய சீன்ஸை வச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொன்னா தனஞ்சயாவும் படத்தோட வில்லன் சுனிலும் சில சீன்ஸ் மீட் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் படத்துக்கு தேவையே இல்லை. இந்த படத்தை ஈஸ்வர் கார்த்திக் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சத்யதேவ், தனஞ்சயா, பிரியா பவானி சங்கர், சுனில், சத்யராஜ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான ஹேஸ்ட் கலந்த த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.